அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான எளிய குறிப்புகளும் பரிகார ரகசியங்களும். எட்டி மரம் எந்த கோயில்ல தலைவச்சமா இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நன்மை தரும். அதே மாதிரி ஆண் குதிரை படத்தை பயன்படுத்துறது நன்மை. அதே மாதிரி பறவையாக இருக்கக்கூடிய ராஜாளினுடைய படத்தை பார்க்கறது இல்ல ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கிறது நன்மை தரும். அதிதேவதை சரஸ்வதிங்கிறதால சரஸ்வதி வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. கூத்தனூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நன்மை தரும். அதே போல வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறது, அதே மாதிரி விளக்கு ஏத்துறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். கோயிலுக்கு போகும்போது செவ்வள்ளி பூவை கோயிலுக்கு சமர்ப்பணம் பண்றது நன்மை தரும். இங்க பழனி மலையில் இருக்கக்கூடிய போக வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. முந்திரிய தானம் பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்க வாழ்க்கையில நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பூங்கொத்து இருக்கு இல்லையா, பூங்கொத்தை அவங்க பார்த்துக்கிட்டே வர்றது நன்மை தரக்கூடியதா இருக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகை செய்யும். வில்வ இலையில சாமிக்கு அபிஷேகம் பண்றது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.